Now we are going to start bisibele bath recipe. ஸோ இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் வித் எம்டிஆர் மசாலா இருந்தால் போதும். டேஸ்ட்டாக அட்டகாசமான bisibele bath is ready. We are going to prepare now. So these are all the ingredients. எது இருக்குன்னா 1 cup of rice. இதே கப்பில் மெஷர்மெண்ட் 1 cup of rice, 1 cup of dal. ஓகே, கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. ஆனியன் 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுக்கணும். அண்ட் இது வந்து நூக்கல், கேரட், பொட்டேட்டோ, டொமேட்டோ, பீன்ஸ் அண்ட் இது வந்து கலக்காய். எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம இப்போ ரெடி பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து குக்கரில் நீங்கள் ஆட் பண்ணிக்கணும். எல்லாமே ஷார்ட்டாக சீக்கிரமாக முடிஞ்சிடும். ஃபேமஸான பெங்களூர் டிஷ். ஸோ போட்டுக்கங்க, வாஷ் பண்ணிவிட்டு போட்டுக்குங்க ரைஸு. அண்ட் எல்லாமே டைரெக்டாக ஆட் பண்ணிவிடுங்க. 1 cup ஆனியன். எவ்வளோ ஆனியன்னா 2 ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம். ஆனியன், டொமேட்டோ, எல்லா வெஜிடபிள்ஸ் டைரெக்டாக போட்டுருங்க. வித்தின் சீக்கிரமாக உங்களுக்கு முடிஞ்சிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். ஆல் இன்க்ரீடியன்ட்ஸ். இது வந்து கேரட்டு எல்லாமே போட்டாச்சு. கேரட் ஸ்வீட்னஸ் வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். கிரவுண்ட் ஒரு கைப்பிடி, ரொம்ப டேஸ்ட் பிடிக்கிறவங்களுக்கு யூ கேன் ஹவ் யுவர் சாய்ஸ். சால்ட் தேவையான அளவு 1 spoon, 1.5 spoon. நெக்ஸ்ட் மசாலா, bisibele bath எம்டிஆர் மசாலா. இப்போது ஜஸ்ட் ஒரு 2 spoon குக் பண்ணுறதுக்கு அண்ட் தாளிக்கும் போது யூ ஹாவ் டு ஆட் இட். நான் சொல்கிறேன் எவ்வளோ ஆட் பண்ணோன்ட்டு. தென் லிட்டில் பிஞ்ச் ஆஃப் டர்மரிக் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிங்க. டர்மரிக், ஸோ பிஞ்ச் டர்மரிக். தென் வாட்டர், ரிக்குவயர்மெண்ட் வாட்டர். நீங்கள் எப்பவுமே குக்கரில் செய்கிறீங்கன்னா காய்கறி எல்லாம் வாட்டர் வந்து காய்கறி முழுகிற அளவுக்கு வைங்க. வாட்டர் தான் இதுக்கு இம்பார்ட்டண்ட். வாட்டர் தாராளமாக வைங்க. கொஞ்சம் ஜஸ்ட் 1 drop ஆஃப் ஆயில் விட்டுட்டு நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. 1 tablespoon ஆஃப் ஆயில் கொஞ்சம் சேர்த்துட்டு நீங்கள் லிட் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. நீங்கள் கேஸ் பற்ற வச்சுட்டு ஜஸ்ட் ஸ்லோ பண்ணிவிட்டு குக்கரை தூக்கி வைங்க. ஹை ஃப்ளேமில் 2 whistle வச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம தாளிச்சிக்கலாம். தாளிக்கிறதுக்கு எதாவது 2 whistle 2-3 கூட விட்டுக்கலாம். பக்கத்தில் மாற்றி வச்சுக்கோங்க. தாளிக்கிறதுக்கு ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணலாம். அது ஸ்டீம் வந்து போட்டோம், அதுக்குள்ளே இந்த மசாலாலாம் நம்ம போட்டு கொதிக்க வச்சு தாளித்து அதில் ஊற்றணும். ஓகேங்களா? ஒரு மினிமம் ஒரு 5 to 10 minutes ஆகும். அது ஸ்டீம் விசில் இறங்குற வரைக்கும் நம்ம தாளிச்சிக்கலாம். ஸ்லோ வச்சுக்கோங்க. ஜஸ்ட் ஸ்லோ வச்சுட்டு 1 by 1 இன்க்ரீடியன்ட் சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஆயில் 3 tablespoon ஆயில். ஆயில் கொஞ்சம் காஞ்ச உடனே கடுகு, சீரகம், ஓகே எண்ணெய் காஞ்சிருந்தோ நீங்கள் கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. 1 spoon. கடுகு சீரகம் பொரிஞ்ச உடனே ஒரு 4-5 காஞ்ச மிளகா, அது வந்து வேடிக்கை காஞ்ச கருவேப்பிலை, கொஞ்சம் கேஷ்யூ நட்ஸ் போட்டுக்கோங்க. ஜஸ்ட் டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கு.
கேஷ்யூ வாங்கினது கேஷ்யூ கட்டிச்சுன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லாமே ஃப்ரை பண்ணிவிட்டு இந்த காஞ்ச மிளகா போடும்போது இதோட ஃப்ளேவர் உங்களுக்கு நல்லா இருக்கும் பிசிபெலை பாத்துக்கு. ஜஸ்ட் நீங்கள் ஒரு லைட் ஃப்ரை கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் 1 by 1 ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருந்தோம், இதில் ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஜஸ்ட் ஒரு இதுக்கு ஒரு பிஞ்ச், அண்ட் புளித்தண்ணி ஊற்றிடுங்க. சும்மா ஒரு அரை நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி. ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் கொடுத்து கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணி நம்ம இது ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி, கொஞ்சம் திக்காக கொதிச்சுட்டு வரட்டும். கொஞ்சம் வாட்டர் சேர்க்கலாம். கொஞ்சம் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க அந்த மசாலா கொதிக்குது. கரெக்டாக உங்களுக்கு காரம் தேவைன்னா கொஞ்சம் ஒரு சில்லி பவுடர், 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் சில்லி பவுடர். அதுலேயும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம், சேர்த்துருக்கோம் ரைஸ்லேயும். கொஞ்சம் இதுலேயும் கொஞ்சம் சால்ட் தேவையான அளவுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. மசாலா நல்லா கொதிச்சு வரணும். அந்த ஸ்மெல் அரோமாவே உங்களுக்கு தெரியும், பிசிபெலைத்தோட வாசனை. இப்போ நீங்கள் கேஸ் ஓப்பன் பண்ணி எல்லா மசாலாவையும் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸில் முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. எப்படி இதாக இருக்குன்ட்டு பார்க்குறதுக்கு லிட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஆல்மோஸ்ட் எல்லா ஐட்டமும் வெந்திருக்கு. நம்ம கொஞ்சம் கன்சிஸ்டன்சி மிக்ஸ் பண்ண உடனே இது தண்ணியில் பண்ண உடனே கொஞ்சம் வாட்டராக வரும். நம்ம மசாலாவை வந்து ஜஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிட்டு நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ டேஸ்டான கமகமன் வீடே தூக்குற அளவுக்கு பிசிபெலை பாத். வீடு மட்டும் இல்லை, ரோடு வரைக்குமே இருக்கும். நீங்கள் ஹோட்டலுக்கே போக தேவையில்ல. ஹோட்டல் விட பயங்கரமான ஹெல்த்தியான பிசிபெலை பாத் இஸ் கோயிங் டு கெட் ரெடி இன் அனதர் 2 seconds. அதில் மசில்னா கூட நீங்கள் தளிச்சு இதை எடுத்து ஊற்றுறது மிக்ஸ் பண்ணும்போதே மசிஞ்சிடும். Yes. நல்லா மிக்ஸ் கொடுங்க எல்லா பக்கமும். இது நீங்கள் இன்கேஸ் கெட்டி ஆயிடுச்சுன்னா நீங்கள் சாப்பிடும் போதெல்லாம் கொஞ்சம் ஹாட் வாட்டர் வச்சு நீங்கள் யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணி சாப்பிடலாம். நாட் அன் இஷ்யூ. டேஸ்ட் மட்டும் மாறாமல் இருக்கும். கர்நாடகாவோட ஃபேமஸான பிசிபெலை பாத். தமிழ்நாட்டில் வந்து இதுக்கு வந்து சாம்பார் சாதம்வாங்க. சாம்பார் சாதத்துக்கு கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் இதுக்கு வந்து முருங்கைக்காய் இதெல்லாம் சேர்க்க மாட்டாங்க, கத்திரிக்காய்லாம். பட் இது வந்து பிசிபெலை பாத். நீங்கள் சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரசமாக இருக்கும். மசாலா கூட நீங்கள் வெரி ஈஸி. பாத் இஸ் ரெடி. அண்ட் காரா பூந்தி கூட ரெடி ஆயிருக்கு.